வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் வருதில் ஐபிஎல் மினி ஆக்ஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்க நண்பர்களே, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆக்ஷன் ரெடி பண்ணுறாங்க. துபாயில் நடக்குது. துபாயில் அதேமாதிரி காலையில் 10 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருன்னு நினைக்கிறேன். காலையில் பார்க்கலாம் யார் யார் என்ன பிளேயர் எந்தெந்த டீமுக்கு என்ன இதுன்ட்டு. ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸு அவங்ககிட்ட வந்து இன்னும் மீதி உள்ள அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 34.4 கோடி. மொத்தம் 6 ஸ்லாட்டு வந்து தேவைப்படுது. அதில் 3 வந்து ஓவர்சீஸ் தேவைப்படுது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கோடு வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். ருத்ராஜ் கேக்வாட், டெவன் கான்வே, அக்ஜே கே ரஹானே, அப்புறம் ரஷீத், நம்ம லோக்கல் பையன் ரஷீத்து. 1 2 3 4 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இப்போதைக்கு இருக்காங்க நண்பர்களே. ஃபினிஷிங் டச்சு பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி, ஓகேங்களா, அவர் மட்டும்தான் ஃபினிஷிங் டச்சு இப்போதைக்கு. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஜடேஜா, சிவம் தூபே, மொயின் அலி, மென்டால், சிந்து, நிஷாந்த் சிந்து, ஓகேங்களா, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில். ஸ்பின்னர் பார்த்தோன்னா மிச்சர் ஸ்டாட்னர், மகேஷ் தீக்ஷனா, சோலங்கி 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் பார்த்திங்கன்னா தீபக் சாகர், பதிரண்ணா, ஹங்கேக்கர், முகேஷ் சௌத்ரி, தேஷ்பாண்டே, சிம்ரத் சிங். 1 2 3 4 5 6 ஃபாஸ்ட் பவுலரு ஸ்பின்னர் எல்லாம் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து என்ன ரெக்யூர்மெண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது என்ன எந்த மாதிரி பிளேயர்கள் தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ராய்டு இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேன் நமக்கு வந்து தேவை, சரிங்களா. அப்படிங்கும்போது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் எடுக்க போவாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் கண்டிப்பாக எடுக்க போவாங்க, சரிங்களா. அது போக அவங்களுக்கு வந்து பென் ஸ்டோக் வந்து இல்லை. 14 கோடி ரூபாய்க்கு எடுத்தோம், அவர் இல்லை. அவர் இடத்த ஒரு பில் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போவாங்க. அது யாராவது ஒரு ஃபாரின் பிளேயராக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர் தான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அது போக இப்போ உங்களுக்கு எந்தெந்த பிளேயரை இப்போ எடுக்கலாம், அதோட ஃபாஸ்ட் பவுலிங் கூட எடுக்கலாம். இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பதிரண்ணா, அவர் மட்டும் தான் நம்மகிட்ட வந்து ஃபாஸ்ட் ஃபாரின் பவுலராக இருக்கார். இன்னொரு ஃபாரின் பவுலர் கூட இப்போ ட்ரை பண்ணலாம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹேசல்வுட்டோ ஒரு கோட்சையோ, அப்புறம் டேனியல் சாம்ஸு, சேசன் ஹோல்டர், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோல்டரை விட்டுருங்க, டேனியல் சாம்ஸு. பட் நம்ம டீமுக்கு வந்து எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க, அதனால் இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பேட்ஸ்மேனுங்கிறது நம்ம இந்தியன் மிடில் ஆர்டர்னு பார்த்திங்கன்னா மனிஷ் பாண்டேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஷாருக் கானுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தேசாயின்னு ஒரு பையனுக்கு, அந்த பையன் யாருன்னு தெரில, அதை பற்றி தெரிஞ்ச சொல்கிறேன், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ஷர்துல் தாக்கூர், இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தியன் ஒரு மீடியம் பேசர் அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அவங்க மொத்தம் வந்து இன்னும் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு டேரக்ட் மிச்சல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், அப்புறம் வந்து கோட்ஸை ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலரு, இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுது நண்பர்களே. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து யாருக்கு போவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அவங்ககிட்ட வந்து இன்னும் 38.15 கோடி ரூபா இருக்குது. மொத்தம் ஸ்லாட் வந்து 8, ஓவர்சீஸ் வந்து 2 இருக்குது. இதில் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், அனே வில்லியம்ஸ், சாய் சுதர்சன், மேத்யூ வேடே, வித்திமான் சகா, ஓகேங்களா. ஃபினிஷிங் ரோல் பார்த்தீங்கன்னா மில்லர், ராகுல் திவாட்டியா, அபினவ் மனோகர். ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர், அவனே சொல்லிவிடுவான் விஜய் சங்கர் ஆல்ரவுண்டர்ன்ட்டு, சரி ஓகே. ஸ்பின்னர் ரஷீத் கான், நூர் அகமது, ஜெயந்த் யாதவ், சாய் கிஷோர், நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர் சாமி, மோகித் சர்மா, ஜோஸ்வா லிட்டில், நல்கண்டே, நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ கார்த்திக் பாண்டியா போன இடத்த வந்து சுப்மன் கில் வந்து ரீடிஸ்ட்ரிப் பண்ணுறாரு. பட் கார்த்திக் பாண்டியா போன இடத்துக்கு யார் வருவா?
அந்த ஒரு இது இருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் வித்திமான் சகா நல்லா பண்ணுறாரு. அடிஷ்னலாக வந்து மேத்யூ வேடர் இருக்கனால வந்து அந்த இதுக்கு ஃபுல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓவர்சீஸ் பவுலர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் இருக்காப்புல. அது போக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போகலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாக்கு, ஜேஸ் ஹேசல்வுட்டு, ஜோலி ரிச்சர்சன், அப்புறம் யான்சன் தம்பி ஒருத்தர் இருக்காப்புல டொயன் ஜான்சன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லேக்கி பெர்கசன், டேவிட் வில்லி, வேனே பேர்னல் இந்த மாதிரி இருக்குது. இந்தியன்னா சல்தூர் தாகூர், ஹார்விக் தேசாய். அதாவது அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபாரின் பவர் பவுலர் தான் இதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. அதனால் அவங்க ஏதோ பெரிய ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பவுலர் கண்டிப்பாக எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லாக்கி பெர்கூசன் எல்லாத்தையுமே போவாங்க. பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு நண்பர்களே. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றபடிக்கு எல்லாமே அவங்க ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. லக்னோ